ஹாய் மக்களே, ரீசெண்டாக நடந்த ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் சால்வ் பண்ணலாம். பின்வரும் மாநிலங்களில் திருநங்கைகள் நலவாரியம் ஒன்றை நிறுவிய முதல் மாநிலம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் தமிழ்நாடு. திருநங்கைகளுக்கான முதல்ல கொள்கை அறிமுகப்படுத்திய மாநிலமும் தமிழ்நாடு தான். திருநங்கைகளுக்கான மானிய கொள்கை 2025 வந்திருக்கும். திருநங்கைகள் நலவாரியம் அப்படின்றது 2008 ஏப்ரல் 15 அப்போ வந்திருக்கும். நம்ம ஏப்ரல் 15 தான் திருநங்கைகள் தினமாக கொண்டாடிட்டுருக்கோம். நலவாரியத்து மூலமாக இவங்களுக்கு என்னென்ன தருவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, உயர்கல்விக்கான உதவித்தொகை தருவாங்க, தொழில் சார்ந்த திறன் மேம்பாட்டு பயிற்சி தருவாங்க, சுயதொழில் புரிந்திட மானியம் தருவாங்க, ஆதரவற்ற திருநங்கைகளுக்கு மாதாந்திர ஓய்வூதிய தொகை தருவாங்க. ஏற்கனவே நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஆதரவற்ற திருநங்கைகளுக்கு மாதாந்திர ஓய்வூதிய தொகை 40 வயதுக்கு மேற்பட்டவங்களுக்கு மந்த்லி 1500 ரூபாய் கொடுத்துட்ருக்காங்க. 2021 திருநங்கைகள் விருது அப்படின்றது கொடுத்துட்ருக்காங்க. 2021 கிரேஸ் பானு அவங்க வாங்கியிருக்காங்க. 22 மரளிமா முரளிதரன், 23 ஐஸ்வர்யா, 24 சந்தியாதேவி, 2025 பொன்னி ரேவதி அப்படின்ற 2 பேர் வாங்கியிருக்காங்க. 1 லட்சம் காசோலை தருவாங்க. அரண் அப்படின்ற பேரில் இவங்களுக்கான பாதுகாப்பு இல்லம் அப்படின்றது சென்னையிலையும் மதுரையிலையும் அமைச்சிருக்காங்க. தமிழின் முதல் திருநங்கைகளை பற்றின நாவல் எது அப்படின்னா வாடாமல்லி. சமுத்திரம் அப்படின்றவங்க எழுதியிருப்பாங்க. உங்களுக்கான கொஷின், பத்மஸ்ரீ விருது பெற்ற முதல் திருநங்கை யாருன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ மக்களே.